எழுந்து உங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கண்மையின் விருப்பமாயிருக்க தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய தியானமும் உமக்கு முன்பாக மகிழ்ச்சியாயிருக்கிறது சுவாமி. எதை நீங்கள் சொல்ல வேண்டுமோ அதை இந்த வேளையிலே எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லா மகிமையையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஆமென். அண்மை காலத்திலே இந்த ஓயல் பரீட்சை முடிவுகள் வந்தது. பல மாணவர்கள் தங்களுடைய பரீட்சை முடிவுகளை பார்ப்பதற்காக வந்தார்கள். அதிலே சிலர் தங்களுக்கு வெற்றி என்று சொன்னார்கள், சிலர் தங்களுக்கு தோல்வி என்று சொன்னார்கள். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது பல காரணங்களை சொன்னார்கள். விடாமுயற்சி காரணம், கடின உழைப்பு காரணம், டியூஷன் டீச்சர்ஸ் காரணம், பெற்றார் காரணம், ஸ்கூல் காரணம், பல காரணங்களை சொன்னார்கள். தங்களுடைய பின்னணியிலே இருந்த பல வெற்றிக்கான மனிதர்களை குறித்து சொன்னார்கள். இவ்வாறு மனிதனுடைய வாழ்விலே வெற்றிக்கு பின்னால் பல காரணங்கள் அமைந்திருக்கின்றன. வெற்றிக்கு பின்னால் பல மனிதர்கள் காரணமாயிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்விலே எங்களுடைய வெற்றிக்கு காரணமாய் அமைவது விசுவாசம். எங்களுடைய வெற்றிக்கு காரணமாய் அமைவது விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு பொறுப்பாயிருப்பவர் எந்த சந்தேகமும் இல்லை. எபிரேயர் 12:1 சொல்லுகிறபடி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்பதை நாங்கள் அதை காணலாம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரே அந்த வெற்றிக்கு காரணம். இன்றைய நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விசுவாசமே உமது வெற்றி. விசுவாசமே உமது வெற்றி. நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்விலே மட்டுமல்ல, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் மட்டுமல்ல, உங்களுடைய முற்பிதாக்கள், அரசர்கள், தீர்க்கதரிசிகள் வேதாகமத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாங்கள் காண்கிற போது ஒரே காரணம் விசுவாசமாயிருந்தது என்பதை நாங்கள் பல உதாரணங்கள் மூலம் காணலாம். நாங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் இங்கே 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், சகல பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். தன்னுடைய மகனை அங்கே பலியிடும்படி ஆண்டவர் கேட்டபோது, ஒரே மகனை பலியிடும்படி ஆண்டவர் கேட்டபோது அவருக்கு இருந்த விசுவாசம், சகல பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த விசுவாச அறிக்கையானது அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்தது, மகனை காப்பாற்றி கொடுத்தது. நாங்கள் நோவாவை எடுத்து பார்க்கின்ற போது அந்த விசுவாசத்தின் நிமித்தமான அந்த கீழ்ப்படிவு அவருடைய வாழ்வை, அவருடைய குடும்பத்தின் வாழ்வை மீட்டுக் கொடுத்தது. நாங்கள் தானியேலை பார்க்கின்ற போது தானியேல் 3:16 விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நான் சிலையை வணங்க மாட்டேன். இந்த விசுவாசம் தானியேலை காப்பாற்றியது, தானியேலுக்கு வெற்றியை கொடுத்தது. நாங்கள் மோசேயை பார்க்கின்ற போது ஜனங்கள் முறுமுறுக்கின்றார்கள். செங்கடலை கடக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்ற போது சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த விசுவாசத்தின் அறிக்கையானது அங்கே செங்கடலை பிளந்து கொடுக்கிறதுக்கு, அந்த வெற்றியை வழிகாட்டுவதற்கு ஏதுவாயிருக்கின்றது. இப்படி நாங்கள் தாவீதை பார்க்கின்ற போது நெருக்கத்திலே கூப்பிட்டேன், விசாலத்திலே விடுவித்தீர் என்று 118 சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். ஆகவே எங்களுடைய முற்பிதாக்களுக்கு கூட விசுவாசமே வெற்றிக்கு காரணமாயிருந்தது. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே
இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுகின்ற போது இந்த வெற்றியை விசுவாசத்தினூடாக பெற்றுக்கொள்கிறோமா? நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே யோவான் 20:19 முதல் 31 வரையான பகுதியிலே இயேசு விசுவாசத்தை தொடக்கி வைக்கிறவராக, அந்த எபிரேயரில் சொல்லப்பட்டது போல துவக்கி வைக்கிறவராக இருக்கிறார். அங்கே நாங்கள் இந்த சில உதாரணங்களை மட்டுமே நாங்கள் பார்த்தோம். எபிரேயர் 11 முதல் முழு அதிகாரமுமே அப்படியே உங்களுடைய முற்பிதாக்கள் எவ்வாறு விசுவாசத்தினாலே வெற்றி கொண்டார்கள் என்பதை விசுவாசத்தினாலே இந்த அதிகாரம் முடியும் மட்டும் சொல்லிக் கொண்டு இருப்பதை நாங்கள் வாசித்திருப்போம். இப்பொழுது இந்த விசுவாசத்தை துவக்குகிற இயேசு எப்படி இருந்தார் என்பதை நாங்கள் தியானிப்போம். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழும்பினார் என்ற காரியத்தை நாங்கள் தியானித்தோம். இப்பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழும்பி விட்டார். அவர் உயிர்த்தெழும்பி சீஷர்கள் அங்கே அறை கதவை பூட்டிக் கொண்டு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே அவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இது தேவையா? அவர் ஏற்கனவே அவருடைய மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழும்பேன், ஆண்டவருக்கு போவேன். யோவான் 14 என்னை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் பிதாவிடத்திற்கு போகின்றேன், அங்கே உங்களுக்காக வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் செய்வேன் எல்லாம் சொல்லிவிட்டார். சொல்லி இப்ப மறைத்து நாங்கள் போன வாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அங்கே யோவான் 20:17 முதலே நாம் மரியாதை சொல்லிவிட்டார். எப்படி சொல்லுகின்றார்? அவர் என்னுடைய சகோதரரிடத்திலே நீ போய் சொல்லு, என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் போகின்றேன் என்று சொல்லு. இப்படி சொல்லியிருந்தார். இந்த வசனமே சொல்லியிருக்க தேவையில்லை. நான் உயிர்த்தெழும்பிட்டேன், நான் போறேன், இவ்வளவு அவர் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெயர் சொல்லி அழைத்தவர், சிநேகிதர் என்று சொல்லி அழைத்தவர், இந்த இடத்திலே முதல் தடவையாக சகோதரர்கள் என்று அழைக்கின்றார்கள். அதாவது உயிர்த்தெழும்பிய நான் உயிர்த்தெழும்புதலில் முதலாவதாக இருக்கின்றேன். அதாவது நான் முதலாவது உயிர்த்தவன். என்னுடைய சகோதரர்கள் எனக்கு பின்னாலே உயிர்த்து இடத்திலே வரப்போகின்றவர்கள். அதனால என்னுடைய பிதா உங்களுடைய பிதா எல்லாருக்கும் ஒரே அப்பா. இங்கிலீஷ் பைபிளை நாங்கள் பார்க்கிற போது ஃபாதர் இருக்கு. அப்பாட்ட நான் போல எனக்கு பின்னால நீங்க வரப்போகுது. எல்லாருக்கும் இந்த உயிர்த்தெழுதான். இந்த விசுவாசத்தை அவர் கொடுப்பதற்காக இந்த வசனத்தை இவ்வளவாய் சொல்கின்றார். நாங்களாக இருந்திருந்தால் ஒரு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நாங்கள் புறப்பட்டு போயிருப்போம். ஆனால் விசுவாசத்தை தொடர்கின்ற அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் வெற்றி தரும் என்பதற்காகவே அவர் அவ்வாறு நடந்து கொள்கின்றார். அது மட்டுமல்ல, சொன்ன உடனே மரியாள் அந்த காரியத்தை போய் சொல்லுகின்றாள். சீசர்களோ பயத்தினால் அறை கதவை பூட்டிக் கொண்டு இப்போது அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்ணு நினைத்து பாருங்கள். இயேசு அங்கே வந்து நின்று சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? என்னுடைய கையையும் என்னுடைய விழாவையும் பாருங்கள். என்னுடைய கையையும் என்னுடைய விழாவையும் பாருங்கள். சும்மா சொல்லியிருக்கலாம், நான் விட்டேன், இவ்வளவு கூட சொல்லியிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை கூட்டுவதற்காக என்னுடைய கையையும் என்னுடைய விழாவையும் பாருங்கள். ஆனால் அந்த இடத்திலே இருந்த இல்லாத ஒரு சீசன் தோமா, மிகவும் இளமையான ஒரு சீசன். அவர் சொல்லுகிறார், அவர் வருகின்ற போது சீசர் சொல்லுகிறார், இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் வீட்டெழுப்பி விட்டார். நான் நம்ப மாட்டேன். என்ன வசனம் சொன்னார்? என்னுடைய விரலை ஆணிகள் அடித்து அவருடைய காயங்களிலே விட்டாலொழிய, என்னுடைய கையை அவருடைய விழாவிலே விட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன். இதே வசனத்தை வைத்து இயேசு சொல்லுகிறார், தோமாவே, உன்னுடைய விரலை என்னுடைய கையிலே போடு, உன்னுடைய கையை என்னுடைய விழாவிலே போடு. எப்படி ஷாக்காக இருக்கிறது தோமா. அவன் சொன்ன வசனம், அதே வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 26ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும், யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், அங்கே 26லே அவன் சொல்லுகின்றான்,
கையிலே போட்டுப்பார், உங்களுடைய கையை என்னுடைய விழாவிலே போட்டுப்பார். உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவனே என் தேவனே. இயேசு ஏமாற்றுகிறவர் அல்ல. என்னை தொடாதே என்று சொன்ன உடனே பெண் மரலேனாமணியா நம்பிவிட்டார். என்னை தொடாதே. அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல, அவர் பலத்துக்கு போகவில்லை என்பதற்காக சொல்லப்பட்டதா அந்த வசனத்தை நாங்கள் காணலாம். ஆனால் இங்கே வாலிபன் ஒரு ஆண் சொல்லுகின்றார், நான் நம்ப மாட்டேன். ஏசு சொல்லியிருக்கலாம், நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், நம்ப அடிப்போம். நான் எத்தனை அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கேன், நீ ஒரு நாளைக்கு நீ அறிவா நான் பாவம் போயிட்டு நான் போயிட்டேன். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. அவர் அந்த விசுவாசத்தை உண்மையாக அந்த இடத்திலே நிலைப்படுத்தி காட்டுகின்றார். விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை தரும். அவர் எத்தனையோ தடவைகள் விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார். அங்கே பெரும்பாலுடைய ஸ்திரீ வந்தபோது விசுவாசம் நிறைவேறுகிறது என்று சொன்னார். நானானிய ஸ்திரியை கண்டபோது உங்களுடைய விசுவாசம் பெரிது என்று சொன்னார். கடலிலே போகின்ற போது அங்கே இயற்கை சீற்றம் கொள்கின்ற போது உங்களுடைய விசுவாசம் உங்கே என்று கேட்டார். கடலில் ஒரு விசுவாசம் இருந்தால் மலையை பேர்ந்து போக பண்ணலாம் என்று சொன்னார். விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்னார். இவ்வளவும் சொல்லியும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே திரும்பமாக தோமாவிடத்திலே அவரது விசுவாசத்தை வழிபடுத்துகிறார் என்றால் விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி என்பதற்காகவே அவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடும். அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியாயிரு. 27ஆம் வசனம் யோவான் 20:27. எங்களுக்கு ஆண்டவர் சொல்கின்றார், விசுவாசியா இல்லாமல் அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியாயிரு. அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியாயிரு. 29 சொல்லுகின்றார், கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, நாங்கள் விசுவாசித்தோமானால் நாங்கள் மேலானவர்கள், பாக்கியவான்கள். நாங்கள் காணாத ஒன்றை நாங்கள் விசுவாசத்தின் இடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் விட இந்த காரியத்தை எங்களுக்கு நாங்கள் எல்லா நற்செய்தி நூல்களையும் பார்க்கலாம், கடிதங்களின் கூட நாங்கள் இந்த சம்பவங்களை காணலாம். ஆனாலும் இன்று எங்களுக்கு யோவான் சுவிசேஷ பகுதியிலிருந்து இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேரடியாக இத்தனை காரியங்களை பார்த்த ஒரு சாட்சி யோவான். அந்த சீசன் மூலமாகவே அவர் கண்டவற்றை இங்கே வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் அவர் நிருபத்திலும் சொல்கின்றார். 1 யோவான் 1:1 நாங்கள் கேட்டது, நாங்கள் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, நாங்கள் கையால் தொட்டது, இதை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அங்கே சாட்சியாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக யோவானுக்கு ஒரு 30 வயதுக்கு உள்ளான வயதுதான் இருக்க முடியும், அவருக்கு வாலிபன். ஆனால் அவர் இந்த நிருபத்தை எழுதுகிற போதோ அவருக்கு 65 வருடங்களின் பின்பதாகத்தான் அவர் கிட்டத்தட்ட 95 வயதில் தான் அவர் இந்த நிருபத்தை எழுதியிருக்க முடியும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதே போலவே அவர் வெளிப்படுத்தலை அங்கே கொடுக்கிற போது 95 வருடத்திற்கும் பின்பதாகத்தான் அந்த வெளிப்படுத்தலை அவர் காண்கிறார். அந்த சீஷர்கள் எல்லாவற்றிலுமே வயது சென்று மறைத்த ஒரு சீஷனாக இந்த யோவான் இருக்கின்றார். அவர் அந்த வெளிப்படுத்தலில் கூட அங்கே எழுதப்படாத விஷயமாக குறிப்பிடப்படுகின்ற ஆய்வு நூல்களில் இருந்து அவர் அந்த வெளிப்படுத்தலை கண்டதின் பின்பாக காணுகின்ற போது அங்கே தன்னிடத்தில் இருந்து மறைத்து போன சீஷர்களை காணக்கூடியதாக இருந்தது என்று அவர் சொல்லுகின்றாராம். இப்படியான ஒரு சாட்சியூடாகத்தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருகின்றதை நாங்கள் காணலாம். யோவான் சீஷர் சும்மா இருந்திருக்கலாம். அவர் ஏன் இதை எழுதினார் என்றால், இது எங்களுக்கு இயேசுவை போல இன்னும் ஒரு முன்மாதிரி. நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் கேட்டோம், நாங்கள் விசுவாசித்தோம், நாங்கள் பாக்கியவான்கள் சொல்லுகிறோம். இதை நாங்கள் யாருக்கு சொல்லுகிறோம்? இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த வேளையிலே யோவான் அங்கே இந்த சுவிசேஷம் முழுவதையும் எழுதி அவர் 31வது வசனத்திலே அவர் அங்கே சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் பார்ப்போமானால் அவர் எதற்காக இதை எழுதுகின்றார் என்பதை அவர் சொல்லுகின்றார்.
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவர் இந்த காரியத்தை எழுதுவதாக இந்த சுவிசேஷத்தின் அந்த அதிகாரத்தின் முடிவினை நாங்கள் காணுகிறோம். இப்படியே நாங்கள் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் பகுதியில் உள்ள காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலருக்கு சாட்சியாக அவர்கள் கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருந்து அங்கே விசுவாசம் என்பதற்கு பவுல் கொடுக்கின்ற ஒரு விளக்கம் கீழ்ப்படிவு என்பது. ஒரு இடத்திலே தரித்திருங்கள் என்று நான் வருவதை நீங்கள் தரித்திருங்கள் என்று சொல்லி இயேசு சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் அந்த பிரகாரமாக அவர்கள் தரித்திருந்தார்கள், கீழ்ப்படுகிறார்கள். அப்படி அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலருக்கு சாட்சி கொடுத்தார்கள். நாங்கள் எந்த நிமித்தமாக தான் பவுல் எதிரேற்கிறது நிருபத்திலே சொல்லுகின்றார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விசுவாசத்தை தொடர்கிறவர் முடிக்கிறவர். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் முடிக்கிறவர். அது இந்த விசுவாசத்தை முடிக்கிறது. உங்களுடைய விசுவாசம் எங்கே முடிவடைகிறது என்று சொன்னால் நித்திய ஜீவனிலே முடிவடைகிறது. அந்த முடிவை எங்களுக்கு தருகின்றவர் ஆண்டவர் இயேசு. அது விசுவாசித்தால் தான் எங்களுக்கு அது. எனவே நம்முடைய நிருபங்களிலே சொல்லுகிற நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையுடைய ஓடங்கள் அது வரைக்கும் அந்த விசுவாசத்தின் தொடக்கம் இருந்து விசுவாசத்தின் முடிவு வரை நாங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொன்ன அதே பவுல் பின்னதாக சொல்லுகிறார், ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்று எங்களுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் எங்களுக்காக பல பொறுப்புகள் வருகிற போது அந்த பொறுப்பை எடுத்து ஓடி முடிக்க மனமற்றவர்களாய் இடையிலே விட்டு விட்டு ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சாட்சியை சொல்லுங்கள் என்று சொன்னால் இந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் இந்த காரியத்தை சொல்ல நாங்கள் கொடுக்கப்படுகிறோம். இந்த விசுவாசித்த காரியத்தை அடுத்தவர்களிடத்திலே போய் இந்த யோவானை போல, இயேசுவை போல, பவுலை போல, அப்போஸ்தலர்களை போல பறைசாற்றுவதற்கு நாங்கள் என்னுடைய கால நேரங்களை செலவிட்டதே இல்லை. அருமையானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் உங்களை ஆண்டவரிடத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருமாக இருந்தால் இந்த விசுவாசத்துக்கு துளைச்சலான காரியங்களை நான் செய்யாதபடிக்கு என்னை பார்த்து கொள்ளும். இந்த விசுவாசத்தை நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்பாக அந்த விசுவாசத்தை நான் பொறுமையோடு ஓடி முடித்து காத்து கொள்ளத்தக்கதாய் எனக்கு வெள்ளந்தார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்போம். கேட்டு நாங்கள் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்வோம். இப்பொழுது விசுவாசத்தினால் வரும் வெற்றி என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். விசுவாசம் என்ன? விசுவாசம், அந்த விசுவாசம் என்ன? எதை குறித்த விசுவாசம்? உங்களுக்கு ஒருவேளை குழப்பங்கள் கொண்டு தரலாம். பல காரியங்களை குறித்து நாங்கள் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவர் எங்களுக்காக மரித்தார். அவர் உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் குமாரனாய் இந்த பிள்ளையாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் உயிர்த்தார். ஜீவனுள்ளவராய் ஆண்டவருடைய வலது பாசத்தில் இருக்கிறார். என்னிடமோ பெருமூச்சுகளோடு எங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அந்த நித்திய ஜீவனை நான் பெறுவேன். அதற்கு முன்பதாக நான் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து இதுதான் என்னுடைய விசுவாசம். எந்த குழப்பமும் இல்லாமல் நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய விசுவாசம் எது என்பதை இந்த வேளையிலே ஆண்டவரிலே அறிக்கையிடுவோம். யாவரும் எழுந்திருப்போம். உங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ள